ஜம்மு காஷ்மீரில் முதற்கட்டமாக 24 தொகுதிகளில் வாக்குப்பதிவு தொடங்கியது. பாஜக, காங்கிரஸ், மக்கள் ஜனநாயக கட்சி என மும்முனை போட்டி. ஜம்மு காஷ்மீர் தேர்தலை வலுப்படுத்த இளம் மற்றும் முதல் தலைமுறை வாக்காளர்கள் தங்களது வாக்குரிமையை பயன்படுத்த வேண்டும். சட்டமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். காஞ்சிபுரத்தில் வருகிற 28ஆம் தேதி திமுக பவள விழா பொதுக்கூட்டத்தை நடத்த கட்சி திட்டம். அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல். மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான நிதி உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து பிரதமரை சந்திக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளை டெல்லி பயணம். நாளை மறுநாள் பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்டுள்ளதாக தகவல். சென்னை சிங்கப்பூர் ஏர் இந்தியா விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 6 மணி நேரத்துக்கு மேலாக 165 பயணிகள் தவிப்பு. மேலும் காலதாமதமாகும் என விமான நிறுவனம் தெரிவித்ததால் பயணிகள் வாக்குவாதம். புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரி இந்தியா கூட்டணி சார்பில் இன்று போராட்டம். காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கடைகள், திரையரங்குகள் அடைப்பு. போராட்டத்தால் பேருந்துகள், ஆட்டோக்கள் உள்ளிட்டவை ஓடாது என அறிவிப்பு. புதுச்சேரியில் முழு அடைப்பு போராட்டம் காரணமாக கடலூர் பேருந்து நிலையத்தில் பயணிகள் தவிப்பு. கடலூரிலிருந்து புதுச்சேரிக்கு பேருந்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளதால் பெரும் அவதி. சென்னையில் 2வது நாளாக ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 54,800க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 6,850க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மும்பையில் 7,500க்கும் அதிகமான விநாயகர் சிலைகள் நீர்நிலைகளில் கரைப்பு. 11 நாள் பூஜைக்கு பின்பு வெகு விமரிசையாக நடைபெற்ற விநாயகர் சிலைகள் விஜர்சனம். அமெரிக்கா செல்லும் பிரதமர் மோடி, ஜோ பைடன் உள்ளிட்டோருடன் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள குவாட் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். 23ஆம் தேதி ஐநா பொதுச்சபை கூட்டத்திலும் உரையாற்ற இருப்பதாக வெளியுறவுத்துறை தகவல். நோபல் பரிசு பெறுவோர் பற்றிய அறிவிப்பு அக்டோபர் 7ஆம் தேதி முதல் வெளியாகும் என நோபல் கமிட்டி தகவல். இயற்பியல், மருத்துவம், இலக்கியம் உள்ளிட்ட 6 பிரிவுகளில் பரிசுகளை வெல்லப்போவது யார் என எதிர்பார்ப்பு அதிகரிப்பு. வரலாறு காணாத வறட்சியால் நமீபியாவை தொடர்ந்து ஜிம்பாப்வேயிலும் யானைகளை கொன்று மக்களுக்கு உணவாக வழங்க அரசு திட்டம். கடந்த ஆண்டு 50 யானைகள் கொல்லப்பட்ட நிலையில் தற்போது 200 காட்டு யானைகளை கொல்ல திட்டமிட்டுள்ளதாக தகவல். மியான்மரில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 226ஆக உயர்வு. 77 பேர் காணாமல் போனதாக அந்நாட்டு அரசு ஊடகங்கள் தகவல். ஹங்கேரியில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் தொடரில் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தி வரும் இந்திய அணி 6 சுற்றுகள் முடிவடைந்துள்ள நிலையில் ஓபன் பிரிவிலும் பெண்கள் பிரிவிலும் நம்பர் 1. சீனாவில் நடைபெற்ற ஆசிய சாம்பியன்ஸ் ஹாக்கி தொடரை வென்றது இந்திய அணி. இறுதிப் போட்டியில் 1-0 என்ற கோல் கணக்கில் சீனாவை வீழ்த்தி அபாரம்.